மதுரை ரயில்வே காலனி செல்வ விநாயகர் கோயிலில் நவராத்திரி விழா. நவராத்திரியின் 5ஆம் நாள் வைஷ்ணவி தேவியாக வழிபாடு. நவராத்திரியின் முதல் நாளாக சைலபுத்ரி தேவியாக, நவராத்திரியின் 2ஆம் நாள் சிவனை நோக்கி தவம் இருந்த கன்னியாக பிரம்மச்சாரிணியை, தேவி சிவபெருமானை மணந்து கொண்டு பிரம்மச்சாரிணியை சுமங்கலியாக, சந்திரகாண்டா தேவியாக, அண்ட முட்டையை உருவாக்கி கர்ப்பிணியாக, குஸ்மாண்ட தேவியாக வழிபாடு செய்த துர்க்கையை இன்று தாயான ரூபத்தில் வழிபாடு செய்வோம். 5ஆம் நாள் துர்கா தேவியை கந்தனின் தாயாக ஸ்கந்தமாதா தேவியாக வழிபடுவோம். பெண்மையின் அனைத்து அம்சங்களையும் போற்றுவதுதான் நவராத்திரி திருவிழாவின் முக்கிய நோக்கமாகும். மகாலட்சுமியின் வடிவமான வைஷ்ணவி தேவியை வழிபாடு செய்வோம். சூரபத்மனை அழிப்பதற்காக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்தவர்தான் முருகப்பெருமான். பார்வதி தேவிதான் சக்தி. ஆற்றல் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி அதை வேலாக மாற்றி அந்த சக்தி வேலை தன் முருகப்பெருமானுக்கு வழங்கினார்கள். அதை கொண்டுதான் அரக்கர்களை சூரசம்ஹாரம் செய்தார் முருகப்பெருமான். இவ்வாறு அரக்கர்களை அழிக்க மூல காரணமாக இருந்த ஸ்கந்தமாதாவை வழிபடுவோம். இவ்வாறு அரக்கர்களை அழிக்க மூல காரணமாக இருந்த ஸ்கந்தமாதாவை வழிபட்டோம் என்றால் எதிரிகளின் அச்சமில்லாமல் நல்வாழ்வு வாழ முடியும். தினமுல்லை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி. ஆதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மீன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நவராத்திரி விழாவானது நமது ஆலயத்தில் இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரயில்வே காலனி அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரங்கள் இனிதே நடைபெற்றிருக்கு. இதில் 5ஆம் நாளான இன்று மகாலட்சுமி அலங்காரமானது நடைபெற்றிருக்கு. தினசரி மாலை 7 மணிக்கு பூஜையானது நடைபெற்று 8 மணிக்கு நிறைவடைகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்பாள் அருள்பாலிக்க இருக்கிறார். அதனால் நாம் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு அம்பாளின் அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.